ஏவிஎம் நிறுவனம் 73 வருஷத்துல 175 படங்கள் எடுத்தாங்க. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜெயந்திமாலா அறிமுகப்படுத்தினாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்தினாங்க, கமலஹாசன் அறிமுகப்படுத்தினாங்க, என்னை அறிமுகப்படுத்தினாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி, கமல் உட்பட இது நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சன் ஆரம்பித்து கேபி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டரில் வந்து கேஎஸ் கோபாலன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் அவர் இங்கே ஜாஸ்தி பண்ணல. ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்தாலும் வரல. ஸ்ரீதர் இவங்க தவிர பாரதிராஜா, பாக்யராஜ் உட்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்கள் சரி, நடிகர்கள் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாரும் வேலை பார்த்து வருகிறாங்க. இந்த நிறுவனத்தில் தான் 1965 எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார். சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் சரவண சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 500 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் தொப்படா சீன் தான் வர மாதிரி இருக்கும். அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவண சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியர்மாக தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி உங்கள் சீனை வெட்டிட்டாங்க. 500 அடி சீன் அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் இந்த ஓரத்தில் அழுதுட்டு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீ தைரியமாக இருக்கு அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மனிதன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ணன் பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார். பாணிஸ்ரீ அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட் வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாமல் பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு, நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனாக நடிப்பேன். நான் தான் அவர் பையன், படம் பூரா தெரியாது. ஒரு வேலைக்கார பையனாக நடிச்சிருப்பார். படம் முடியும் போது தான் தெரியும் சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மனிதன். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன், பேரழகன் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள் 2மே